ரிஷப ராசியில் பிறந்தவங்க. இப்ப ரிஷப ராசி அப்படின்னு வரும்போது இங்க கார்த்திகை நட்சத்திரம் ஸோ 2வது ரோகிணி நட்சத்திரம். 3வது மிருகசீரிட நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்கள்லயும் ஒரு மிட் ஏஜ்லலாம் நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இப்போதைக்கு ஜாடி ஆகல. அதே ஒரு பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நாங்க இன்னும் அமையமா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வருத்தம் சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு 40 வயசு அப்படின்றத நீங்க ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஜனன ஜாதகம்லாம் எடுத்து பாருங்க. ஏன்னா இங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு தசா ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ரோகிணிக்கு ஒரு தசா ஓடிக்கிட்டு இருக்கும். மிருகசீரிடத்துக்கு ஒரு தசா ஓடிட்டு இருக்கும். அப்ப நம்மளோட ஜனன ஜாதக அடிப்படையில நமக்கு யாரு திசையை சாலிடா நடத்துறார், நம்ம குரு திசையில தான் இருக்கிறோமா, இல்ல சனி திசைக்கு போயிட்டோமா, இல்ல இன்னமும் ராகு திசையில தான் டிராவல் ஆகிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு கூட்டரை டபுள் செக் பண்ணிக்கோங்க. அப்ப உங்களோட தொழில் ஸ்தானம் ஜனன ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருக்குதா, இல்லாட்டினா நம்ம வேலைக்கே தான் போற மாதிரி கெப்பாசிட்டில இருக்கிறோமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க உணர்ந்துக்கோங்க. அது ரிலேட்டடா நீங்க தொழிலுக்குரிய விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம எடுத்தோம் கவுத்தோன்ட்டுன்னு இப்ப நம்ம ராசியை பார்க்கும்போது ராசிக்கு டைம் நல்லா இருக்குது வேலை செய்யும் அப்படின்னா, ராசி உங்களுக்கு 1 வருஷ பலனு, 1.5 வருஷ பலனு, 2.5 வருஷ பலனு, அது போக மந்த்லி பலன் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால ராசியை வச்சு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கூட்டுறா போக முடியாது. அதே உங்களோட ஜனன ஜாதகங்களை குரு தசையை நடத்தும் போது கண்டினியூ ஒரு 16 வருஷத்துக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே உங்களுக்கு சனி யோகரா இருந்து அவர் லாபாதிபதி ஸ்தானத்துல இருந்து இல்ல தொழில் ஸ்தானத்துல இருந்து அவர் சுபராவே இருந்து உங்களுக்கு திசையை ஸ்டார்ட் பண்ணாலும் அவரும் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமைப்பை ஏற்படுத்தாரு. 2வது நீங்க ராகுவே திசையை நடத்திட்டு இருக்கிறாரு அந்த மிட் ஏஜ்ல அப்படிங்கும்போது அவரும் உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரான்னு பொறுத்து எக்ஸாம்பிள் உங்களோட லக்கணத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்ப லக்கணத்துக்கு ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம தொழில் ஸ்தானத்துல சரிவர தொடர்றதுக்குரிய விஷயத்தை ஏற்படுத்த முடியும். 2வது இங்க ராசி அப்படின்னு வர பார்க்கும்போது ராசிக்கு கர்ம சனி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கர்ம சனி அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல நின்று உங்களுக்கு சுப மற்றும் அசுப பலன்களை மாறி மாறி வழங்கும் போது நமக்கு ஒரு பிடிமானம் இல்ல அப்படின்ற ஒரு கூற்று இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் ராசியை வைத்து நீங்க இங்க உங்களோட வேலை, உங்களோட வியாபாரம் சார்ந்த விஷயங்களை நீங்க தொடர முடியாது. உங்க ஜனன ஜாதகமும் ஒத்துழைக்கும் பட்சத்தில் உங்க ஜனன ஜாதத்தின் அடிப்படையில் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அதனால நீங்க உங்க ஜனன ஜாதத்தை டபுள் செக் பண்ணிக்கோங்க. அது போக உங்களோட 10ஆம் இடம் 10க்குரியவர் எப்படி இருக்கான்றதை பொறுத்து தான் உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துகிறேன். இது 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அடங்கும். ரிஷபத்தில் பிறந்த கார்த்திகை, ரிஷபத்தில் பிறந்த ரோகிணி, மிருகசீரிடம். சரிங்களா?